பிறந்த அரை மணி நேரத்துக்கு உள்ளாகவே குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்துடணும். ஏன்னா முதல்ல பிறந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்குற பழக்கத்தை அவங்க அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல எளிமையாக அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க வச்சிடலாம். ஸோ 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு பிறகு தாய்ப்பாலோடு சேர்த்து வீட்டில் உள்ள நம்ம எளிமையாக இருக்கிற உணவுகள், இட்லி, பருப்பு சாதம், சத்து மாவு, பழங்கள், நார்ச்சத்து நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள், பழச்சாறு, அறுசுவை உணவும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். பட் என்ன சொல்கிறோன்னா பசும் பாலாக கொடுக்க வேண்டாம் ரொம்ப சீக்கிரமாகவே. ஏன்னா கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி அப்படின்னு நிறைய வருது. கவுஸ் மில்க் சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால மோஷனில் பிளட் கூட சில குழந்தைங்களுக்கு போகுது. இந்த அனீமியா பற்றி சொன்னேன். ஸோ எவ்வளோ நம்ம டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ கவுஸ் மில்கை டிலே பண்ணலாம். பட் கவுஸ் மில்காக கொடுக்காம அந்த பாலை உர ஊற்றி தயிர், மோர், வெண்ணெய், நெய், அது மாதிரி ஒரு பை ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லது. இந்த பால் கொடுக்கறத டிலே பண்ணிக்கிறது பெட்டர். இதில் என்னென்னா குழந்தைங்க ஒன்ஸ் அந்த பால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டில்னா அது அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி வெறும் பாலை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வேறு எந்த உணவையுமே எடுத்துக்காமல் போய்ட்றாங்க. அதனால் அவங்களுக்கு பால் கொடுக்கறத கூடுமான வரை குறைச்சி அவாய்ட் பண்ணி மற்ற உணவுகள், ஈவன் அவங்க தேங்காய் பால் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. மற்ற அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ அந்த கவுஸ் மில்க் கொடுக்கறத எவ்வளோ குறைச்சிக்கணுமோ நம்ம குறைச்சிக்கிறது நல்லது.